எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கருக்கலைப்பிற்கு பின் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். நிறைய பெண்கள் தாங்களாக முன் வந்து கருவை கலைக்கிறதில்ல. அவங்களே அறியாமல் சில பேருக்கு அபார்ஷன் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே ஒரு 2-3 மாதம் இருக்கும்போது தானாகவே இறந்துடும். இந்த சூழ்நிலையில தான் அவங்க கருக்கலைப்புக்கு உட்படுத்தப்படுறாங்க. பொதுவாக கருக்கலைப்பு செஞ்சாங்கனாக்கா பெண்களின் மனநிலை மட்டுமின்றி உடல்நிலையும் சற்று பாதிக்கப்பட்டிருக்கும். தற்போது உலகில் உள்ள 15 மில்லியன் பெண்கள் ஒரு சில காரணங்களால கருக்கலைப்பு செய்கிறாங்க. இப்படி கருக்கலைப்பு செய்வதால அதனை பெண்களால் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவுதான் முடிவு எடுத்து கருக்கலைப்பு செய்தாலோ அதனை பெண்களால் தாங்கிக் கொள்ளவும் முடியாது. இதனால என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலானோருக்கு கரு கலைஞ்சிருச்சுன்னா, அதாவது தானாகவே கலைஞ்சிருச்சுன்னா இரத்தப்போக்கு தொடர்ச்சியாகவும் அதிகமாகவும் இருக்கும் என்பது தெரியும். ஆனால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் மற்றும் மாற்றங்களை பெண்கள் சந்திப்பாங்க. அதாவது கருக்கலைப்பு செய்தால் மார்பகங்கள் வீங்கவோ அல்லது தளர்ந்தோ இருக்கும். எனவே சிறிது நாட்கள் தளர்வான பிரா அணிகிறது மிகவும் நல்லது. அடுத்ததாக கருக்கலைப்பு செய்த பின்னாடி தொடர்ந்து 1-2 வாரங்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமின்றி இரத்த உறைவு ஏற்பட்டிருப்பது வெளியேற்றப்படுவதால் அவை கடுமையான வயிற்றுப்பிடிப்புகளை ஏற்படுத்தும். அடுத்ததை பார்த்தோம்னா, கருக்கலைப்பிற்கு பின்னாடி அவ்வப்போது லேசான இரத்தப்போக்கு ஏற்படும். அத்துடன் கடுமையான வயிற்று வலியையும் அவங்க சந்திக்கக்கூடும். சில பெண்களுக்கு கருக்கலைப்பிற்கு பின்னாடி பருமன் அடையும், உடல் எடை அதிகரிக்கும். இருப்பினும் சில பெண்களுக்கு மன இறுக்கத்தினால சரியாக சாப்பிட முடியாமல் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இவை அனைத்துமே பெண்களின் மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. கருக்கலைப்பிற்கு பின் பெண்கள் கடுமையான முதுகு வலியை சந்திப்பாங்க. மேலே நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தாக்கா வலியானது இன்னுமே அதிகரித்து நிலையை மோசமாக்கிரும். கருக்கலைப்பினால் கருப்பை வாயானது புண்ணாக இருக்கும். அப்போது உடலுறவில் ஈடுபட்டாக்கா கடுமையான வலியை சந்திக்கக்கூடும். எனவே கருக்கலைப்பிற்கு பின் 3 வாரத்திற்கு உடலுறவில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது. அடுத்ததா கருக்கலைப்பிற்கு பின்னாடி உடல்ல இரும்பு சத்தின் அளவு குறைவாக இருக்கும். இதனால மருத்துவர்கள் இரும்பு சத்துள்ள மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள பரிந்துரைப்பாங்க. இப்படி இரும்பு சத்துள்ள மாத்திரைகளை எடுக்கும்போது அவை மலச்சிக்கலை ஏற்படுத்தும். கருக்கலைப்பிற்கு பின்பு பிரவுன் நிற கசிவுகள் பிறப்புறுப்பின் வழியாக அதிகமாக வெளியேறும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கருக்கலைப்பிற்கு பின் உடலானது தானாகவே சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிப்பதால வெளியேறும். ஆனால் இந்த கசிவுகளிலிருந்து துர்நாற்றம் வீசும்போது கடுமையான காய்ச்சலால் அவதிப்படக்கூடும். அடுத்ததா கருக்கலைப்புக்கு செய்த பின்னாடி அடிவயிறானது உப்புசத்துடன் இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் இரத்தப்போக்கு மட்டுமின்றி ஹார்மோன் மாற்றங்களும் தான். கருக்கலைப்பை தொடர்ந்து 1 வாரத்திற்குள்ளேயே ஓவிலேஷன் சுழற்சியானது ஆரம்பிச்சிடும். சிலருக்கு 4-8 வாரங்களுக்குள் மாதவிட சுழற்சியானது ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் கருக்கலைப்பு செய்தவங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.